ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைதா பிஸ்கட் ஸ்நாக்ஸ் செய்கிறது பார்ப்போம். வீட்டில் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்வோன்னு முடிவு பண்ணேன். 1/2 கிலோ மைதா, கொஞ்சோண்டு உப்பு, ஜீனி ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எனக்கு ஒரு கையில் எடுக்க முடியலங்கிறதுனால ஒரு தடவை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு 50 கிராம் அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜீனி போட்டுக்கிட்டோம். ஒரு 50 மில்லி அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி சேர்த்துக்குவோம். 50 மில்லி இருக்கும்னு நம்புகிறேன். இந்த அளவுக்கு போதும். ஆனால் அளவுலாம் இல்லை, கண் பார்வை திட்டத்தில் தான் செய்கிறேன். இது வந்து நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். நல்ல சூடு புகை வர அளவுக்கு சூடானதும் எடுத்து ஊற்றி கலந்துக்குவோம். கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்குவோம். நல்ல புகை வர அளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை அனுப்பிச்சிட்டு எடுத்து ஊற்றி கலந்துக்குவோம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இருக்கட்டும். சூடு ஆறி இருக்கு. இந்த நெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குவோம், கிளறி விட்டுக்குவோம். இதே மாதிரி இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்ல மாவில் கலக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி பார்க்குறோன்னாக்கா பிடிச்சபடி அடங்குனுச்சுன்னா இந்த நெய் போதுமான அளவுன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு கண் திட்டத்தில் தான் நான் எண்ணெய் நெய்யை விட்டேன். இது இப்போ போதும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஆனால் சப்பாத்தியோட திக்கான பதத்தில் தான் இதுக்கு வச்சுக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக தான் பிசைஞ்சிருக்கிறேன். இதில் வந்து ஜீனி இன்னும் கரையாமல் இருக்குது. அதனால் இந்த ஜீனி கரையிற வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி இப்படி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த திக்கு தான் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இன்னுமே நம்ம தனியாக பிசைய வேண்டாம். இந்த திக்னஸோட போதும். ஆனால் அந்த ஜீனி கரையிறதுக்காக மட்டும் இப்படி மாற்றி மாற்றி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த ஜீனி கரைஞ்சிரும். இருக்கிற தண்ணிக்கே கரைஞ்சதுக்கப்புறமா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிரும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட இது ஊறலாம். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்க போகிறோம். தேய்ச்சி நமக்கு பிடிச்ச சைஸில் வெட்டிக்கலாம். ஊற வச்சிரும் மூடி. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு பார்ப்போம். நல்ல மிருதுவாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் தேய்ச்சி எடுத்து போட முடியும். போதும் இந்த திக்னஸ்ஸு. இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டு சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்குவோம். இந்த தேய்ச்சி எடுக்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிக்காமல் விட்டுட்டேன். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட பிஸ்கட் வச்சுருந்ததுன்னா அச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீட்டாக கோடாக போட்டு அப்படி 2 பக்கம் கீறி விட்டுக்குங்க. நான் போட்டிருக்க பாருங்க. அதுமாதிரி போட்டு எடுத்து காய வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டுக்குவோம். முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் ரெடி. இதே ப்ரொசீஜர் அப்படியே நம்ம பயன்படுத்தி கோதுமை மாவில் கூட செய்யலாம். நான் மைதா மாவில் செய்திருக்கேன். இப்படியே இதே பக்குவம் போட்டுக்கிட்டிங்கன்னா கோதுமையில் கூட செய்யலாம். நல்லா வரும். அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நமக்கு கிடச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.